நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இமானுவேல் சேகர் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. இமானுவேல் சேகரனார் குரு பூஜை. நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய குடும்பத்தினர். இமானுவேல் சேகர் நினைவு தினத்தையொட்டி 7000 போலீசார் பாதுகாப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கட்டுப்பாடுகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம். பணிக்கு வராத நபர்களின் விவரங்களை சேகரித்து நடவடிக்கை எடுக்க அரசு திட்டம். பாமகவில் தன் மீதான 16 குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை விளக்கமளிக்காமல் இருக்கும் அன்புமணி. ராமதாஸ் அளித்த கெடு முடிவடைந்த நிலையில் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கலாம் என தகவல். தான் நினைத்திருந்தால் ஜனாதிபதியாக கூட ஆகியிருக்க முடியும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தனக்கு எப்போதும் பதவி ஆசை இருந்ததே இல்லை என்றும் விளக்கம். அதிமுகவை உடைக்கும் அவசியம் பாஜகவிற்கு இல்லை. அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததால் கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் ஏற்படவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவே திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளோம். விசிக மீதான விமர்சனங்களுக்கு திருமாவளவன் பதிலடி. கடலூர் மாவட்டம் மருங்கூரில் கனமழையால் 3000 நெல் மூட்டைகள் சேதம். மழைநீர் வடிகால் வாய்க்காலை திமுக பிரமுகர் மூடியதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேக்கம் என புகார். கள்ளக்குறிச்சி அருகே மலைக்கோட்டாலம் கிராமத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் பெண் சடலம் மீட்பு. துண்டிக்கப்பட்ட 2 தலைகளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நபரால் பரபரப்பு. கோடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். மக்களை அச்சுறுத்தி வரும் வனவிலங்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். திண்டிவனம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பிளேடால் கிழித்துக் கொண்டதால் பரபரப்பு. கைதான நண்பரை விடுவிக்க கோரி வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி அருகே தங்கையை விமர்சித்தவர்களை தட்டி கேட்கச் சென்ற அண்ணன் மீது தாக்குதல். மருந்து வாங்க சென்ற தங்கையை ஜாதி பெயரை கூறி தரக்குறைவாக விமர்சித்து கீழே தள்ளிவிட்டதாக புகார். குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் நாளை பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிரதமர் மோடி இன்று உத்தரகாண்ட் பயணம். மேகவெடிப்பு மற்றும் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சம வேளைக்கு சம ஊதியம் தொடர்பாக இடைநிலை ஆசிரியர் சங்கங்களுடன் இன்று பேச்சுவார்த்தை. பள்ளிக்கல்வித்துறை செயலருடன் பிற்பகலில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஆட்சிக்கு வந்த திமுக கடலூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்காதது ஏன் என அன்புமணி விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் காட்டிய செங்கலை கண்டுபிடித்து விட்டதாக பேச்சு. கத்தார் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். கத்தாரின் இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மிகவும் கண்டனத்திற்குரியது என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. உயிரியல் பூங்கா பராமரிப்பாளரை பார்வையாளர்கள் முன்னிலையிலேயே கடித்துக் கொன்ற சிங்கங்கள். தாய்லாந்து நாட்டில் பயங்கரம். நேபாள வன்முறைக்கு பலியானோர் எண்ணிக்கை 25ஆக உயர்வு. பதற்றம் நீடிப்பதால் 3வது நாளாக ஊரடங்கு அமல். டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர் சார்லி கிர்க் மர்ம நபரால் சுட்டுக்கொலை. அமெரிக்க பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பயங்கரம். ஐக்கிய அமீரகம் அணியை வீழ்த்தி ஆசிய கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. 4.3வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டி புதிய சாதனை. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.